குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து 6th ஸ்டாண்டர்டு தமிழ் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் டைமில் வந்து இன்பத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் இருக்கார். பாரதிதாசன் அந்த ஃபஸ்ட்டு பேராவிலே மேல் பேராவிலே வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான கூற்றுக்கெலாம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. முதல் பாருங்கள், நமது தாய்மொழியாக தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதிதாசன். நம்ம பாரதியார், நாமக்கல் கவிஞர், இவர்களெல்லாம் போட்டுருவோம் நம்ம. ஆனால் வந்து கொஷின் பாருங்கள், எப்படி வேணால் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கீழே வந்து இந்த மனப்பாட பாட்டை படிப்போம். ஆனால் மேலே கூடிய அந்த பாரதிதாசன் சொன்னக்கூடிய முக்கியமான அந்த கூற்றுகளை படிக்காமல் நம்ம விட்டுறோம். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஈஸியாக கேட்டு விட்றோம். பார்க்கறதுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பேராவை வந்து என்ன செஞ்சுருக்க மாட்டோம், படிச்சிருக்க மாட்டோம். அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் பேராவை வந்து மேலே இருக்கிறது கண்டிப்பாக படிச்சிருங்க. நமது தாய்மொழியாக தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. யார் கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று. அது மட்டும் இல்லை, தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை செல்லமாக கொஞ்சுவது உண்டு. அதுபோல் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். நேராக வந்து பார்த்திங்கன்னா மனப்பாட பாட்டுக்கு போயிடும். தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதெல்லாம் வந்து படிச்சிருங்க பாரதிதாசனுடைய பாட்டுலாம். ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கொடுத்துட்டு கூற்றுகளை இப்போ கேட்டு விட்றோம். கொஷின் வந்து எப்போவுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து இருக்காது. எதிர்பார்க்காத மாதிரி அமைகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி தரும். அதுக்கு எப்படி தயாராகணும், அந்த மாதிரி தயாராகும். பாரதிதாசன், பாரதியார், நாமக்கல் கவிஞர், முக்கியமான அந்த கவிஞர்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட கூற்று, அவங்களுடைய பாட்டுகள்லாம் ஒரு டைம் நம்ம படிச்சிட்டோமாவே போதும். அங்கே நமக்கு டைரெக்டாக வந்து எக்ஸாமில் நமக்கு ரீகால் ஆகிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். ஈஸியாக நம்ம மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருடைய அந்த பாடலுடைய வரிகளை கொடுத்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து சொல்லும் பொருளும் நிர்மித்த உருவாக்கிய, விளைவுனா வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதினா சோர்வு. இதெல்லாம் ஒரு டைம் அப்படியே ரீடிங் பண்ணாவே போதுமானது, மெமரிஸ் ஆகிடும். அடுத்து பொருள் கொடுத்துருக்காங்க. தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழ் தரும் அதுதம், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது, தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊராகும், தமிழ் எங்கள் இளமையோடு இருப்பதற்கு காரணம் பால் போன்றது, நல்ல புகழ்மிகுந்த புலவருக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். இது ஒரு முக்கியமான ஒரு கூற்றுங்க பாரதிதாசன் சொன்னது. தமிழ் நாங்கள் இளமையோடு இருப்பதற்கான காரணம் பால் போன்றது. இது வந்து இந்த கூற்றை வந்து கொடுத்துட்டு அவங்க பாரதியார், கவியரசு கண்ணதாசன், மூவா, இந்த மாதிரி நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் கொடுத்துட்டோமா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். பாரதியார்லாம் கொடுத்துட்டோமா. ஆனால் படிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான இந்த பாரதிதாசனுடைய கூற்று, பாரதியார் கூற்றுலாம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசத்தை வந்து நம்ம நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். தமிழ் நாங்கள் இளமையோடு இருப்பதற்கான காரணம் பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு அது கூர்மையான வேல் போன்ற கருவியாகும், தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகி வானம் போன்றது, இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இந்த மாதிரி இந்த பொருள்லாம் படிச்சுக்கணும். எதுக்கு சார் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்கன்னா, பாரதியார் எல்லா கவிஞர்களுடைய பாடல்களும் அதனுடைய பொருளும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஷின் வந்து கேள்விகள் வந்து எப்படி வேணாலும் வரலாம். நமக்கு முக்கியமானதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எதுவுமே தமிழில் வந்து என்ன செஞ்சுக்கணும், அட்டை டு அட்டை வந்து என்றைக்குமே புதிய புக்கு பழைய புக்கு எல்லாமே நல்லா படிச்சுக்கணும். தமிழில் வந்து 100 அட்லீஸ்ட் வந்து 98 வாங்குற அளவுக்கு படித்தவங்க மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியும். பாரதிதாசனுடைய கூற்று. நூலாசிரியர் பாரதிதாசன், இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். யாருன்னா பாரதிதாசன் தான். பாரதிதாசன் தன்னுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியார் மீது பற்று கொண்டதுனால தன்னுடைய பேரை வந்து தாசன், என்ன தாசனா பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார்.
இவர் தம் கவிதைகள் பெண் கல்வியை பற்றி சொல்லியிருக்காரு. கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இந்த பாடல் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, பாரதிதாசன் கவிதையில் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ், பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் முக்கியமானது. அடுத்து பாருங்க, ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இயபு. பேர், நேர், பால், வேல் என அடிகளில் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில், இது எல்லாமே வந்து ஒரே ஓசையில் வருதான் பாருங்க. எப்படி சொல்லுங்க, இறுதியில் வரும் சொற்கள் எல்லாம் ஒரே ஓசையில் வந்துள்ளன. இவ்வாறு வரும் ஒரே ஓசையில் முடிவடைவது இயபு தொடை என்பர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமானது. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See the next video, students.